நிலநடுக்கத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள சிக்கிம் மாநிலத்தின் நிவாரண நடவடிக்கைகளுக்காக உடனடியாக ரூபாய் 50 கோடி வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஞாயிறன்று சிக்கிம் நேபாள எல்லையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ள நிலையில் 6வது நாளாக மீட்புப் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த நிலநடுக்கத்தால் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சிக்கிம் முதல்வர் பவன்குமார் சாம்லின் கூறியிருந்தார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் சிதம்பரம் கூறுகையில், நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு உடனடியாக ரூபாய் 50 கோடி வழங்கும் என்று தெரிவித்தார். சிக்கிமில் இயல்பு நிலை திரும்ப மாநில அரசுடன் மத்திய அரசு தோளோடு தோள் நின்று பணியாற்றும் என்றும் சிதம்பரம் கூறினார். நிலநடுக்கம் மையம் கொண்ட வடக்கு சிக்கிமில் நிலச்சரிவின் காரணமாக இன்னும் பல கிராமங்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாகவும், விரைவில் ராணுவத்தினர் அந்த பகுதிகளை சென்றடைந்து மீட்புப் பணியில் ஈடுபடுவர் என்றும் சிதம்பரம் கூறினார். நிலநடுக்க பலி மேலும் உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது.